தமிழக முதலமைச்சர் சுமார் 40 தினங்களுக்கு மேலாக அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண நலம் பெற்று விட்டார் என்று பிரதாப் ரெட்டி சமீபத்தில் செய்தியாளர்களிடம் ஒரு பேட்டி ஒன்று அளித்தார். இந்த நிலையில் பரபரப்பாக அதிமுக வட்டாரத்தில் கூறப்படும் கதை, இந்த கதையின் உட்பொருளை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பாருங்கள். பொதுவாக நம்மை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்மிடம் இருக்கும் அதிகாரம், இல்லை அளவுக்கு அதிகமான செல்வங்கள். நாம் ஏமாறும் போது செல்வத்தை அபகரிக்கவும், நம் பெயரில் நம் அதிகார பலத்தை தவறாக பயன்படுத்தவும் தான் பெரும்பான்மை கூட்டம் காத்திருக்கும். திடீர் என ஒரு நாள் நாம் கடுமையான உடல்நல பாதிப்பிற்கு உள்ளாகி எங்கோ ஒரு வெளி அயல் தேசத்தில் மருத்துவம் பார்க்கும் நிலை ஏற்படும் போது, மேலும் நாம் பழைய நிலையில் சுறுசுறுப்பாக இருப்போமா என்ற சந்தேகம் அந்த கூட்டத்திற்கு வந்தால் செல்வங்களை அபகரிக்க திட்டமிடும். ஒரு நாள் அந்த கூட்டம் பல பகுதிகளில் நமக்கு சொந்தமான வீடுகளில் இருந்து மிகப்பெரிய வாகனங்களில் நம் அதிகாரத்தை பயன்படுத்தி செக் போஸ்ட், டோல்கேட் என எங்கும் நிற்காமல் பலத்த பாதுகாப்புடன் வெளியேறும். அங்கு காவலர்களும் பாதுகாப்பாக முன்னும் பின்னும் அணிவகுப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கட்டளையிடுவது நம் அதிகாரத்தின் பெயரில் தானே. மொத்தத்தில் நமக்கு உரிமையான ஒரு மிக பெரும் இல்லத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் எங்கோ பயணிக்கும். இறுதியில் அது ஒரு வறட்சி மாவட்டம் என்று கூறப்படும் ஏதாவது மாவட்டத்தில் ஒன்றில் ஒன்று கூடும். நமது ஒரு தனிப்பட்ட அரண்மனையின் சொத்துக்கள் அனைத்தும் ஒரு வறட்சி மாவட்டத்தில் ஒன்று கூடி மற்றவருக்கு உரிமையாகும். நம்மை சுற்றி உள்ள கூட்டங்கள் காத்திருந்த கனவு பலித்துவிட்டது என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் நாம் மீண்டும் அதிகாரத்தில் சுறுசுறுப்பாக இயங்கும் காலம் வரும்போது இவர்களுக்கு என்ன தண்டனை விதிப்போம், என்ன பதிலடி கொடுப்போம் என்பதை காலம் பதில் சொல்லும், இறைவன் இருந்தால். அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படும் இந்த கதையின் அர்த்தம் என்ன என்பதை உங்கள் கணிப்பிற்கே விட்டுவிடுகின்றோம்.